நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமா தெரியும். ரொம்ப நல்ல குடும்பம், அன்பான தாய் தகப்பன், ஒரு 5 குழந்தைங்க அவங்க வீட்டில். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து குடும்பத்தில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, அப்பா அம்மா கண்ட்ரோல்லையே வளர்ந்ததுங்க. கஷ்டமான குடும்பம் தான், கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்களை வளர்த்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அந்த குடும்ப கஷ்டத்துக்காக எல்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் படிக்கல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு கிடைச்ச வேலையெல்லாம் செய்யறது. அதில் வந்து அப்படியே ஒருத்தங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஊரில் இப்படி வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா எல்லாம் வெளிநாடு போயிடுங்க. பிள்ளைங்க வந்து இங்கே பிழைக்க முடியாது, இங்கே சஃபிஷியண்ட்டான இன்கம் இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடு கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இப்படி ஒவ்வொருத்தராக வந்து இப்படி இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அதில் அந்த ஒரு பையன் வந்து என்ன செய்கிறான்னா, உள்ளூர்லேயே இருக்கான். அவனுக்கு வந்து அவ்வளோ திறமை இல்லையா, என்ன காரணம்னு தெரியாது. அதோட அந்த அப்பா அம்மா விட்டுட்டு போகாமல் அப்பா அம்மா கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருந்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு அப்படி வந்து ஓட்டிகிட்டே இருக்காங்க. எல்லா குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆகுது, இந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகுது. வந்து ஃபேமிலி வந்து இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த பையன் மட்டும்தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறான் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அட்டென்ஷன், அந்த குடும்பத்துக்கான அட்டென்ஷன், அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுது அப்படிங்கிறப்ப இவன் தான் வந்து எல்லாம் பார்த்துக்கிறான். ஒரு நல்லது கெட்டதுன்னா எல்லா பிள்ளைங்களும் வருவாங்க, ஒன்றா இருந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, திருப்பி போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்.